வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற ரீடிங் யாருடையதுன்னா மீன ராசி மீன லக்னத்துக்குரிய ஜூன் மந்த் ப்ரெடிக்ஷன். என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களோட ஒர்க் சைட், ஃபேமிலி அண்ட் ஃபைனலாக ஓவர் பிளெஸிங்ஸ். ஸோ இந்த மாதம் யூனிவர்ஸ் என்ன கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்னு தான் இந்த ரீடிங். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தாங்க. ஓகே, இவங்கள தான் வந்து கார்ட்ஸில் வந்து கப்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஒர்க் சைட், ஃபேமிலி சைட் அண்ட் ஓவரால் இந்த மாதத்துக்குரிய பிளெஸிங்ஸ் ஆர் அட்வைஸ். ஓகே, ஓகேங்க, நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த மாதத்துக்குரிய ஒர்க் சைடு மீன ராசி மீன லக்னம், ஹை பிரிஸ்டஸ் அண்ட் 6 ஆஃப் கப்ஸ். நல்லா இருக்குங்க. பாசிட்டிவான கார்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்திருக்கு. ஃபஸ்ட்டு 2 கார்டுமே உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டோடு பண்ணிகிட்ருக்கீங்க. ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் உங்களுக்கு. அதே மாதிரி உங்களுடைய இன்ட்யூஷன் லெவல் அப்படின்றது வந்து உங்களுடைய எனர்ஜெட்டிக் வைஸ் வந்து ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் அப்படின்றது தெரியுது. உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸும் தெரியுறாங்க. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களோட ஒர்க் ஃபீல்டில், உங்களுடைய பிஸ்னஸில் வந்து சப்போர்ட்ஸ், மக்களுடைய ஆதரவு அப்படின்றது வந்து இங்கே இருக்குங்க. ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்களும் உங்களுடைய ஒர்க் அப்படின்றது வந்து கண்டினியூஸாக கொடுத்துட்ருக்கீங்க. 5 ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருந்தால் உங்களுடைய பென்டக்கிள் சைட் வந்து இந்த மாதம் குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக மாறப்போகுது. ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேலரியாக இருக்கலாம், இல்லை போஸ்டிங்காக இருக்கலாம், சம்திங் கிரேட், ஹையர் கிரேட் போகிறீங்க. அதற்குரிய ஒரு முயற்சிகள் தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு நடந்திருக்காது, அதுக்கு நிறைய எஃபர்ட் கொடுத்துருப்பீங்க. பட் இந்த மாதம் வந்து ஒரு குட் நியூஸ் அப்படின்றது கண்டிப்பாக நடக்கும். ஸோ பிஸ்னஸ் அப்படின்றது ஒரு இல்லை வந்து ஒரு ஜாயின் பிஸ்னஸ், இல்லை ஏதோ ஒரு ஃபைல் ஒரு சம்திங் சைன் பண்ணுறது, ஒரு அந்த மாதிரிலாம் இருந்தீங்க, இல்லை கூட்டுத்தொழில், டீம் ஒர்க், இல்லை பார்ட்னர்ஷிப் ஜாப், அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தெரியுது. இல்லைன்னா பாஸ்ட்டில் உங்களுக்கு நடந்திருக்கலாம். ஸோ நியூவாக உங்களுக்கு வந்து என்ன தோணுதோ, என்ன பிளானிங் உங்களுக்கு வந்து பண்ணணும்னு தோணுதோ அதில் வந்து ஸ்ட்ராங்காக இருங்க. ஸோ ஆல்ரெடி நடந்த ஒரு பாஸ்ட் ஒரு கசப்பான சுச்சுவேஷனுக்கு கண்டிப்பாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ சில எண்ட் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டு வந்திருக்கீங்க உங்களுடைய ஒர்க் ஃபீல்டில். ஸோ சில விஷயங்கள் வந்து ஒரு நியூ திங்ஸ் அப்படின்றது வந்து கொண்டு வர போகிறீங்க. அது வந்து படிக்கிறதா இருக்கலாம், இல்லை வந்து உங்களோட ஒர்க்கில் வந்து ஒரு சம்திங் ஒரு இம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம், ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்கலாம். ஸோ சம்திங் ஒரு ரிலேட்டட் லாங்குவேஜ் சம்மந்தப்பட்ட விஷயமாகவும் தெரியுது. சிலருக்கு வந்து சோஷியல் மீடியாஸ் ஒர்க் பண்ணுறவங்களா கூட இருக்கலாம், சிலர் அந்த மாதிரி தெரியுது. சிலர் சர்வீஸ் ஜாப், ஸோ இன்ஸ்டியூஷன், கோச்சிங், டீச்சிங், அந்த மாதிரி சைடில் வந்து ஒரு டெவலப்மெண்ட், ஒரு நியூ உங்களுக்கு ஐடியாஸ் அப்படின்றது வந்து இருக்குங்க. அதில் வந்து விக்ட்ரியும் இருக்குது. வா, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ ஃபர்தராக இது வந்து எப்படின்னா உங்களுடைய சொந்த முயற்சி, ஓன் அந்த மாதிரி தெரியுது. ஸோ யாரையும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. யாரையும் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் போனீங்கன்னா அவங்க விலகி போயிடுவாங்க. ஸோ இது மெயினாக வந்து ரிலேட்டட் உங்களோட இதுதான். ஸோ உங்களுடைய எஃபர்ட் தான் நீங்கள் போடணும். அதுக்குரிய ஒரு பலன்கள் தான் இந்த மாதம் வந்து குயின் ஆஃப் பென்டக்கிள்ஸாக கிடைக்க போகுது. பட் சப்போர்ட் இருக்குது, ஹெல்ப் அப்படின்றது வந்து இருக்குது உங்களுக்கு. ஓகே, ஸோ உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க கண்டிப்பாக அவங்க மூலியமாக ஒரு சக்ஸஸ், இல்லை வந்து நீங்கள் பண்ணுற ஒரு ஒர்க்கில் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றது இருக்குது. ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்கள் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த மாதம் ஒரு உங்களுடைய ஒர்க் சைடில், ஃபீல்டில். ஓகே, நியூ பிளானிங்ஸ் அப்படின்றது இருக்குங்க. ஓகே, இந்த மாதம். ஸோ உங்களுடைய ஒர்க் ஃபேமிலி சைட் பார்த்துலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. ரீபர்த் அண்ட் 6 ஆஃப் வாண்ட்ஸ். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ உங்களோட ஃபேமிலி சைட் கூட உங்களுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது தான் தெரியுது. எஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ். ஸோ இந்த 6 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ இந்த கஷ்டமான ஒரு கசப்பான சுச்சுவேஷன் உங்களோட ஃபேமிலி சைடு போயிட்டு இருந்துச்சுன்னா மாறப்போகுது. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே அன்னோனியம், மெட்டீரியல் க்ரோத் அப்படின்றது வந்து இருக்குது. சம்திங் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காகவும் நீங்கள் பண்ண போகிறீங்க. ரீபர்த் ஆயிருக்கீங்க. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜியாகவும் தெரியுறீங்க.
ஸோ உங்களுடைய மைண்ட் செட் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணணும், எதை டார்கெட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. இதே வந்து ஒரு லவ் சுச்சுவேஷன் அப்படின்னா ரீயூனியன் ஆகிறதுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. சம் மூமெண்ட்ஸ் தெரியுதுங்க. ஸ்டக் இந்த எனர்ஜியிலேருந்து உங்களுக்கு வந்து சம் டெசிஷன் மேக் அப்படின்றத கொண்டு வர போகிறீங்க. சிலருக்கு ஆப்ஷன் இருக்கலாம். உங்களுடைய லவ் சுச்சுவேஷனில் உங்களுடைய பேரண்ட்ஸ் சொல்கிறபடி கேட்டுட்டு மனசு மாறுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு அதான் ஏன் அப்படின்னா இன்ட்ரப்ஷன் இல்லை வந்து ஒரு ஃபர்தராக மூமெண்ட் இல்லாமல் இருக்கிறது உங்கள் லவ் சுச்சுவேஷனுக்கு. சிலருக்கு வந்து டிஃப்ரென்ஸ் அப்படின்றது இருக்கலாம். சம்மதம் இல்லாமல் பேரண்ட்ஸ் மூலயமா ஒரு அக்செப்டன்ஸ் இல்லாமல் இருக்கலாம். இம்பேலன்ஸ் இருக்கலாம். ஸோ அதனாலே வந்து ஒரு சிலருக்கு ரீயூனியன் இருக்கலாம். பட் ரொம்ப ஒரு அவங்க ரீபர்த் ஆகி வந்தால் தான், அந்த சுச்சுவேஷன் புரிஞ்சு வந்தால் தான் இந்த லவ் சுச்சுவேஷன் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இல்லைன்னா வந்து உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ஒரு ஆப்ஷன் அப்படின்றது இருக்குங்க. தட் மீன்ஸ் வந்து ஒரு வழிகள் அப்படின்றது வந்து யூனிவர்ஸ் வந்து ஒரு புது விதமான ஒரு இது அப்படின்றது வந்து தெரியுது. ஓகே, அது வந்து உங்களுக்கு ஃபேவராக நீங்கள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வந்து உங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல ஒரு விஷயமாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த ஸ்டார் வரும்போது நல்ல விஷயமாகவும் உங்களுக்கு முடியலாம். ஓகே, இந்த மாதிரியும் தெரியுது. பட் ஓவராலாக இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவ்வளோவா வந்து சப்போர்ட்ஸ் அப்படின்றது வந்து பெருசாக தெரியலை. ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ப்ராப்ளமும் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த மாதிரியும் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஓவரால் பார்த்துடலாம். உங்களுடைய ஓவரால் பார்த்துடலாம். கிங் ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து என்ன காமிக்குதுன்னா உங்களுடைய இன்னர் விசன் தான் காமிக்குது. எதுவாக இருக்கட்டும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்குரிய ஒரு படிப்பாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களுடைய எமோஷ்னல் சைடாக இருக்கட்டும். எமோஷ்னல் சைடு வந்து எனக்கு வந்து பெருசாக வந்து ஒரு அட்டாச்மெண்ட் அப்படின்றது இங்கே காணாங்க. இங்கே வந்து சம்திங் உங்களுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் லெவல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய சேலஞ்சஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய லைஃப்பில் எப்படி போயிட்டுருக்கு, எதை வந்து அந்த ஃபாலோ பண்ணணும், அந்த மாதிரி ஒரு திங்கிங் தான் உங்களுக்கு போயிட்டுருக்கு அட் ப்ரெசண்ட் உங்களுடைய எனர்ஜி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சப்போர்ட்ஸும் தெரியுறாங்க, இம்பேலன்ஸும் இருக்கீங்க. சில விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஜஸ்டிஸ் அப்படின்றது இருக்குது. டோன்ட் வரி. ஸோ உங்களுடைய ஃபேமிலி சைடு வந்து நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. சிலருக்கு அலைன்ஸ் பார்த்துட்ருக்கீங்கன்னா ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில என்ன சொல்கிறது, தெரியாத புரியாத ஜோன்லேருந்து உங்களுக்கு வந்து ஜஸ்டிஸ் கிடைக்க போகுது. அதிலேருந்து வெளியும் வர போகிறீங்க, அந்த மாதிரியும் தெரியுது. ஸோ உங்களுக்காகவும் உங்கள் ஃபேமிலிக்காகவும் ஒரு என்ன சொல்கிறது, அவங்களுடைய ஹாப்பினஸ்க்காகவும் சில விஷயங்கள் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரியும் தெரியுது. ஓகே, ஜஸ்டிஸ் அப்படின்றது நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயத்தில் கண்டிப்பாக இருக்குது. அது வந்து இப்போ இல்லைனாலும் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு கிடைக்கும். ஃபைனலாக ப்ராஸ்பெரிட்டி. த யூனிவர்ஸ் இஸ் pouring its abundance out to you. Be open to receiving. ஓகே, கோகனட். குட் லக். Initiation of something new, fruitful results, you are on the right path. Wow, சூப்பருங்க. இது வந்து ஒரு அகைன் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் என்ன பண்ணாலும் பண்ணிகிட்டு இருந்தாலும் நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு நல்லதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இந்த கார்ட் கன்ஃபர்மேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ப்ராஸ்பெரிட்டி அப்படின்றது வந்து அதில் வந்து அதான் நான் சொன்னேன். கண்டிப்பாக நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயத்தில் அந்த யூனிவர்ஸ் வந்து அந்த ப்ராஸ்பெரிட்டி கொடுக்குறதுக்கு ரெடி. அதே மாதிரி இங்கேயும் குட் லக் வந்திருக்கு. தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.